ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் எங்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்கீங்க. ஃபிஷ் எப்படி சேஃபாக பேக் பண்ணி அனுப்புறீங்க, நீங்கள் சென்ட் பண்ணுற அந்த பாக்ஸில் இருக்க கவரில் போதுமான அளவுக்கான ஆக்சிஜன் இருக்குமா அப்படின்றது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 inch கோய் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 numbers ஒரு கவரில் நாங்கள் போடுறோம் அப்படின்னா அதே கவரில் 1 feet சைஸ் கோய் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 numbers தான் மேக்ஸிமம் போடுவோம். ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஸ்விம்மிங் ஸ்பேஸும் ப்ராப்பராக இருக்கணும், அதே அளவுக்கான ஆக்சிஜனும் இருக்கணும். அப்போ தான் ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போய் கிளைண்ட் பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தெர்மோகோல் பாக்ஸ் அண்ட் காட்டன் பாக்ஸஸ் வந்து மேஜராக நாங்கள் யூஸ் பண்ணுறது எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியா ஷிப்பிங்க்கு மேஜராக வந்து நாங்கள் காட்டன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதுவே நார்த் இந்தியாவுக்கு போகுதுன்னா மேஜராக ட்ரெயினில் தான் போகும். அப்போ வந்து கம்பல்சரி நாங்கள் தெர்மோகோல் பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கோய் ஃபிஷ்ஷுமே உங்களுக்கு எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி எங்களுக்குமே அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்ககிட்ட அந்த ஃபிஷ் வந்து 100% சேஃபாக ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் 100% கேரண்டி. இந்த மாதிரி ஃபிஷ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.